பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மேற்குடை வடிவினர் பயில்வழி வலம்புற இறையே. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் பணிந்து போற்றி. அஸ்ட்ரோ ஆன்மீக அஸ்ட்ரோ நிறுவனத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து சுவாமியினுடைய அருளும் சாமியினுடைய ஆசீர்வாதமும் நேயர் பெருக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. இன்று நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு 14/1/2025 ஜனவரி 14/1/2025 பிரதம திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர மாதமாகிய தை மாதம் மலர்கின்றது. பொதுவாகவே 12 தமிழ் மாதத்தில் மிகவும் வரலாறு பெற்றது, வரலாற்று சிறப்பு பெற்றது, மிகவும் புகழ் பெற்றது. ஏன் அந்த அளவுக்கு நம்ம சொல்வதென்றால், சித்திரை மாதத்தில் முதல் தமிழ் வருட பிறப்பு. ஒரு சாரார் தை மாதம்தான் சில சான்றுகளோடு தை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் இன்று உங்களுக்கு மனதில் என்ன தோன்றதோ அதை நீங்க வைத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே மகர மாதமாகிய தை மாதத்தினுடைய 12 ராசிகள் உரிய பலன்களை பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்கி பதிவு செய்ய உள்ளேன். அதற்கு இடையில் இந்த மாதத்திற்குரிய முக்கிய நிகழ்வுகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும் இல்லைங்களா? அந்த வகையிலே தை மாதம் 1ஆம் நாள் தட்சணாயனம் முடிந்து உத்தராயணம் புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது. தெற்கு முடிஞ்சு வடக்கு ஆரம்பிக்கிறது. என்னைக்குமே பாருங்க, வடக்கு முகத்தில் உள்ள விநாயக பெருமான், வடக்கு முகமுள்ள அம்பிகை, வடக்கு முகமுள்ள பெருமான் ஈஸ்வரன் எல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க. அந்த திசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. 4 திசைகளுக்கு அந்த பேசிங் ரொம்ப முக்கியமாக உண்டு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, சிவபெருமானுடைய ஆலயத்தில் எடுத்துட்டீங்கன்னா, வடக்கு உள்ள கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் திருமுறையிலும் சரி, 108 வைணவத்திலும் சரி, சென்னையிலே உள்ள கோயம்பேடு என்ற சிவபெருமான் கோவில் வடக்கு முகமாக ஈஸ்வரன் இருக்கிறார். அப்போ எவ்வளவு பிரசித்தி பெற்றது பார்த்தீங்களா? அதே போலதான் உத்தராயணம். அந்த உத்தராயணத்துல வரக்கூடிய தை மகர ஜோதி, மகர விளக்கு, தை மாத பிறப்பு, தமிழர்களுடைய தனிப்பெரும் திருவிழா, மகர சங்கராந்தி, சூரிய வழிபாடு, ஆதித்ய வழிபாடு, இப்படி நம்ம புகழ்ந்து கொண்டே போகலாம். புத்தாடை உடுத்தி, புது நெல்லு, புத்தாடை, அதாவது தை என்றால் புதுசுன்னு அர்த்தம். தை என்றால் அனைத்தும் புதுவை, புது பொலிவுடன் இருப்பது. அதனாலதான் அந்த தை மாதத்தை நம்ம முதல் மாதமாக வைக்கிறோம்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் இருக்கின்றது. அதனாலதான் புது நெல்லு, புது நாத்து பாவி, புது நெல்லு அறுத்து பொங்கல் படைத்து இறைவனுக்கு படைத்து, அதுல முடிவும் முதலமற்ற சூரிய பகவானுக்கு அதை நம்ம முன்னிறுத்தி ஆதித்ய ஹிருதயம் பாடி, சூரியனுடைய காயத்ரியை பாடி அவரை நம்ம வருக வருக என்று வரவேற்கிறோம். மகர சங்கராந்தி. உலகத்துல தமிழர்கள் எங்கெங்கே வாழ்கிறோமோ எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து 2ஆம் நாள் கோ பூஜை, மாட்டு பொங்கல், காமதேனு பூஜை செய்து பழங்கள் கொடுத்து, காமதேனு கோசாலையில் உள்ள மாடுகளுக்கு, கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு எல்லாமே கொடுத்தோம்னா நமக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து தை 5ஆம் நாள் திருவையாறு தியாக பிரம்மம் ஆராதனை சிறப்பு விழா. அதற்கு அடுத்தது தை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை சர்வ அமாவாசை, தை அமாவாசை. பொதுவா நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது முதல் அமாவாசை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைக்கு அடுத்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. புரட்டாசியில வரக்கூடிய மகாலய அமாவாசை. அடுத்தது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தையில் வரக்கூடிய தை அமாவாசை. இந்த 3 அமாவாசை
மிகவும் மிகவும் உயர்ந்தது. இந்த 12 மாதங்கள்ல அமாவாசையில யாருமே கும்பிடல, யாருக்குமே அவங்க முன்னோர்களுடைய வழிபாடு குறைவா இருக்குது, அப்ப பூர்வ புண்ணியம் குறைவா இருக்குது, இல்லைங்க நாங்க மறந்துட்டோங்க இப்படிலாம் சொல்றவங்களுக்கு மகாலய அமாவாசை. அதனாலதான் மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. அது அன்னைக்குங்க பூர்வ புண்ணியத்தை நம்ம தேடிக்கிறணும். தீர்த்தங்கள்ல குளிக்கணும், கடல்ல குளிக்கணும், கடல் 6ல 7ல குளிச்சு அவங்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணணும். அடுத்தது தை 19 வரகுந்த சதுர்த்தி. அந்த சதுர்த்தி பிரதோஷம் சதுர்த்தியை சேர்ந்தவர்கள் பிள்ளையார் வழிபாடு, பிள்ளையார் நோன்பு இருப்பது சிறப்பு. அடுத்தது 24 நாள் ரத சப்தமி. இது ரொம்ப முக்கியம்ங்க. இந்த ரத சப்தமி இந்த மகரத்துலதான் வரும். இந்த ரத சப்தமி சூரியனுக்கும் ரத சப்தமிக்கு ரொம்பவும் உகந்தது. இந்த ரத சப்தமிக்கு முக்கியமாக வைணவ கோயில்ல இருக்கக்கூடிய எல்லா திருத்தலமும் மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுல திருமலை திருப்பதில ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நீங்க வாய்ப்பு இருக்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது தைப்பூசம். தைப்பூசம் கடைசி எண்டு, தை மாதத்தினுடைய கடைசி என்று 29ஆம் நாள், அதாவது 11/2/2025 தைப்பூசம். தைப்பூசம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, 33 தேவர்களுக்கும் மிக உயர்ந்த திருவிழாவான தைப்பூசம். நமக்கு வேண்டுதல் என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை தேடி எம்பெருமான்கிட்ட போய் சேவித்தால் நிச்சயமாக நல்ல பலன். இதுதான் தை மாசத்துல இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள். அதாவது பேச்சின் திறமை, அன்பு, பாசம், நேசம் அத்தனைக்கு சொந்தக்காரர் நீங்க தாங்க. உங்க வீட்டுல குரு இருக்கிறாரு. இந்த கோச்சாரத்துல இருக்க குரு கடந்த 6-7 மாசமா உங்க வீட்டுல இருக்காரு. ஆனா உங்க வீட்டுல இருந்து கொண்டு 5-7-9 பார்வையா பாக்குறாருங்க. 5-7-9 பார்க்கும்போது என்னங்க குரு பார்த்தால் கோடி புரியும் சொல்லுவார். நான் இருக்கிற இடத்துல என்னங்க செய்ய போகுதுன்னு நினைக்கலாம் இல்லைங்களா? ஆனா இருக்கிற இடம்தான் சுத்தமா இருக்கணும், இருக்கிற இடம்தான் செல்வமா இருக்கணும், இருக்கிற இடத்த சுகமா வைக்கணும், இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கணும். அப்பதான் மற்ற இடம் சுத்தமா இருக்கும். இதை எப்படி சொல்லணும்? சுவரை வச்சு சித்திரம் எழுது, சுவரை வச்சு சித்திரம் எழுதுன்னு சொல்றோம். ஏன் சுவரை வச்சு சித்திரம் எழுத சொல்றோம்? சுவர் நல்லா இருந்தா தானே எழுத முடியும், நீங்க நல்லா இருந்தா தானே தொழிலை செய்ய முடியும், நீங்க நல்லா இருந்தா தானே ஒரு அலைன்ஸ் பார்க்க முடியும், நீங்க நல்லா இருந்தா தானே புத்திர பாக்கியம் கிடைக்கும், நீங்க நல்லா இருந்தா தானே ஃபைனான்ஸ். அப்ப குரு யார் வீட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரோ அவரையும் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவரையும் வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவரையும் பிரேக் இல்லாம மூவ் இல்லாமல் ஆக்டிவா இருக்கணும். குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குரு பார்த்தால் கோடி நன்மை. இது யாருக்கு? 5-7-9க்கு, உங்களுக்கு இல்ல, ரிஷபராசிக்கு இல்ல. குரு பார்க்கறதுலாம் பின்னாடிதான். உங்க இடத்தை திடப்படுத்திக்கணும்ல, உங்க இடத்தை திடப்படுத்தினா தானே நீங்க அடுத்தவங்களை போய் பார்க்க முடியும். ஆக ரிஷபராசி நேயர்களுக்கு உங்க ஜாதகத்துல லக்னம் யாரு, என்ன தசாபக்தி, தயவு செய்து சூரிய திசையில சுக்கிர பக்தி வந்தால், சுக்கிர திசையில சூரிய பக்தி வர்றவங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தாற் போல இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எப்படி? 3 ராஜகிரகம், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த வருஷத்துல நமக்கு போனஸா வர்றது எல்லாமே மிக உயர்வான ராஜகிரகத்தினுடைய பயிற்சிகள். அப்ப ராஜகிரகத்தினுடைய பயிற்சியில் வரும்போது நிச்சயமாக முதலாவது ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது நீங்க தாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது ரிஷபராசி தான். எதை பார்க்க வேண்டும்? உங்க தசா புத்தி. ஐயா ரிஷபராசிக்கு நல்லா சொல்லிட்டீங்கய்யா, ஆனா ராகு திசையில சந்தர்ப்பத்தி, சந்திரன் உச்சம்தான், சந்திரனும் உச்சம்தான், ராசிநாதன் உங்களுக்கு உச்சம்தான், கடக லக்கணமே நீங்க. அப்ப கடக லக்கணத்துக்கு லக்னாதிபதியே உச்சம். ஆனா நடக்கிற திசை என்ன திசை? பாம்பு திசை. நடக்கிற திசை என்ன திசை? பிரேக் பண்ணக்கூடிய திசை. நடக்கிற திசை என்ன திசை? அப்படியே மூச்சு பேச்சையும் முடங்கி கொடுக்கிற திசை பாம்பு, ராகு. அப்ப அப்படிப்பட்ட தசை பத்தி, ராகு திசையில சந்தர்ப்பத்தி கைய கட்டிக்கிட்டு பேசாம உட்காரணும், அமைதியா இருக்கணும், எந்த தொந்தரக்கும் போகக்கூடாது. அப்படி இருந்தா தான் ராகு திசையில சந்தர்ப்பத்தி என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் லைக் மூவ், அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போய் கொடுத்துடணும். இல்லைங்கய்யா ராகு திசையில சந்திரன் கூட நல்லா இருந்துச்சியா, அதுக்கடுத்து உங்க செவ்வாய் எங்களை அடிக்கு மேல அடி வாங்கிருச்சு அப்படி சொல்றோம். ஏன்னா ராகுவும் சந்திரனும் டைரக்ட் பகை.
ராகு செவ்வாய் அதுவும் பகைதான், அதுவும் ஒரு வகையில பகைதான், மோசமான டீம். அதனால ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல நடக்கக்கூடிய உங்க ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக நல்ல கூலியை கொடுக்கக்கூடியதுல, சொத்தை கொடுக்கக்கூடியதுல, சொத்துக்களை இருக்கக்கூடிய டெவலப் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரு சுக்கிரன். அப்ப சுக்கிரன் இருக்கும்போது உங்க ராசிநாதனே நல்லா இருக்கும்போது அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி? எந்த கேள்வியும் இல்லை. அப்ப ராசிநாதன் ஒரு ஜாதகத்துல ராசிநாதன் தான் நல்லா இருக்கணும். அப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்காரு. உங்களுக்கு 9 இருக்காரு. 9, 10 தர்ம கர்ம அதிபதி. ஏற்கனவே ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் தர்ம கர்ம அதிபதி. இப்ப அவர் வீட்டுல இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான ஆரம்ப நிலை வந்து விட்டது. எப்படி ஆரம்ப நிலை? ஏன்னா அடுத்து 2.5 வருஷம் உங்களுக்கு ரிஷபராசிக்கு ராஜயோக சக்கரவர்த்தி. இந்த எல்லா ஜோசியரும், எல்லா அறிஞர்களும், எல்லா பெரியார்களும், எல்லா யோகிகளும் என்ன சொல்றோம்? கொஞ்சம் பொறுத்துக்கணும்னு சொல்லும்போது அதேதான் ஐயா சொல்றது, அதுதான் ஐயா சொல்றது. அப்ப கண்டிப்பாக கொஞ்சம் இந்த ரிஷபராசிக்கு 30/3 வரையும் பொறுத்து கொள்ளுங்கள். 30/3க்கு மேல எல்லாமே சக்சஸ் ஆகிவிடும். அதுல மாற்று கருத்து அல்ல. ஒருத்தரை மட்டும் வணங்க, ஆஞ்சநேயர் மட்டும் விட்டுறாதீங்க. ஆஞ்சநேயர் பெருமான நல்லா வணங்கிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர், வீர செயலுக்கு உரியவர் ரிஷபராசி நேயர்கள்.